வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக தேர்தல் முடிஞ்சாச்சு. கட்சிகளுடைய அதிரடி வாக்குகளும் அரசியல் வியூகங்களும் யார் ஜெயிச்சு இந்த டைம் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல், எவ்வளோ அமௌண்ட் மக்களுக்கு இனி வர இருக்குது, சும்மா இருக்கிறந்தாலும் சரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் பணம் விழும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? எந்த ஆட்சியில் இதெல்லாம் சாத்தியமாக நடக்கும், எந்த மக்களுக்கு இது ஹாப்பியாக நடக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா முடிஞ்சாச்சு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிறைய மக்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை நாம் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டு. என்னென்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ அரசியல் கட்சிகள் அறிவித்து வரும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் மற்றும் நிதி உதவி திட்டங்களை இந்த பதிவு விளக்கம். ஆளும் திமுக அரசு மகளிருக்கான உரிமைத் தொகையை உயர்த்துவதாக கூறும் நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய அரசின் பல்வேறு பலன்களை ஒன்றிணைத்து பாஜக மிகப்பெரிய தொகுப்பை வழங்க திட்டமிட்டிருக்கு. அதிமுக தரப்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் இலவச பொருட்கள் உள்ளிட்ட விரிவான தேர்தல் அறிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி குறித்த விதிமுறைகளும் அதனால் ஏற்படும் அரசியல் தாக்கங்களும் இங்கே விரிவாக சொல்ல போகிறேன். இத்தகைய நேரடி பணப்பலிகள் வாக்காளர்கள் மனநிலையை எவ்வாறு மாற்றம் என்பது குறிப்பிட்டு ஒப்பிட்டு பார்வையை இந்த ஆதாரம் விளக்கும். இறுதியில் உடனடி இலவசங்களை விட நீண்ட கால வளர்ச்சியே ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்துடன் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழ்நாடு அரசு தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதி போர். திமுக பார்த்திங்கன்னா தற்பொழுது 1000 மீண்டும் இப்போ இருக்கிற 1000 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 மகளிர் உரிமை தொகை மற்றும் நிபந்தனைகளோடு அவங்க கொடுப்போம், பல கட்ட நிபந்தனைகளை நாங்கள் வச்சு தான் கொடுப்போம் அப்படின்ட்டு திமுக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா 21 வயது, ஆண்டு வருமானம் 2.25 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், 5 ஏக்கர் நன்சை 10 ஏக்கர் புன்செயில் இருக்கணும், ஆண்டு பயன்பாடு 3500 யூனிட்டு, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், கார் வைத்திருப்பவர்கள், தகுதியற்றவர்கள். கட்சிகளுடைய நிதி வாக்குறுதிகள் ஒப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தகுதியான பெண்கள் திமுக பார்த்திங்கன்னா 5000 சிறப்பு தொகை, 2000 மாத தரம் இருக்காங்க. பாஜக மத்திய அரசு பயனாளிகள் 12000 ஒன்றிணைக்கப்பட்ட சிறப்பு தொகுப்பு நிதி வழங்குறாங்க. அதிமுக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10,000 சிறப்பு உதவி, 2000 பெண்களுக்கு. டிவிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2500 பெண்களுக்கு மாதம் கொடுக்குறாங்க. ஸோ பிஜேபி பார்த்திங்கன்னா 12,000 ரூபாயாக மெகா தொகுப்பு. கிசான் நிதி, பிஎம் கிசானுடைய நிதி, அதில் 1000 கேஸ் மானியம் ப்ளஸ் உர மானியம் ஒன்றிணைக்கப்பட்ட தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 12,000 ரூபா. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து நீங்கள் அறிய வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் மட்டுமே இதில் பொருந்தும். இப்போ பொதுத்துறை வங்கிகளுக்கு பொருந்தாது. 5 சவரன் அதாவது 40 கிராமுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி. ஒரு குடும்பத்திற்கு ஒரு தள்ளுபடி மட்டும்தான் வரும். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருவருக்கு மட்டுமே ஆதார் ரேஷன் கார்டுகள் விரிவாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அடுத்து அதிமுகவுடைய விரிவான நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 10,000 சிறப்பு உதவி, பெண்களுக்கு மாதம் 2000 விலையில்லா பிரிட்ஜி. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் சிறப்பு அம்சங்கள்: குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 வேலையில்லா திட்டம், இளைஞர்களுக்கு 2000, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவசம், ஆட்டோ வாங்குவோருக்கு மானியம், நடைபாதை மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் வங்கிகள் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க. ஸோ ரேஷன் கடைகளில் உங்களுடைய இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது அனைத்துமே ரேஷன் கடை மூலமாக தான் வழங்க போகிறாங்க. ஸோ அதனால் ரேஷன் கடைகள் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக போயிட்டு குபிய வேண்டாம், பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.